தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேதபோதகர் அகஸ்டின் கல்லறையில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேதபோதகர் அகஸ்டின் கல்லறையில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இத்தாலியை சார்ந்த அகஸ்டின் கப்பல்லி இவர் இயேசு சபை துறவியாவார். மதுரை உயர்மறை மாவட்டத்தில் பணி செய்வதற்காக வந்தார். மதுரை மாவட்டம் திருப்புவனம் அருகே இவர் தங்கி பணி செய்தார். மதுரை மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணிபுரிந்தார். கிபி 1710 முதல் 1715 வரை இவர் பணி செய்தார். இவர் திருப்புவனம் அருகே கழுகர்கடை என்ற கிராமத்தில் அவர் நற்செய்தி பணியாற்றி வந்தார். அப்பொழுது கழுகர்கடையில் ஒரு பெண் ஒருவர் பிரசவ வலியால் துடித்தார். புனித சவேரியாரிடம் தனக்காக மன்றாடுமாறு கேட்டுக்கொண்டார். அகஸ்டின் கப்பல்லி சவேரியாரிடம் மன்றாடினார். அந்த பெண் பிரசவ வலி நீங்கி குழந்தை பெற்றெடுத்து சாதாரண நிலைக்கு திரும்பினார். அவளும் அவருடைய வீட்டாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினர். பின்பு கிராமத்தை சார்ந்த பலர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினர். கிராமத்தினரின் எதிர்ப்பால் அகஸ்டின் கப்பல்லி அந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு ஊருக்கு சென்றார். அவர் புனித சவேரியார் மீது மக்கள் கொண்டிருந்த பக்தியை உணர்ந்து அவர்களுக்காக கழுகர்கடையில் புனித சவேரியார் பெயரில் ஒரு ஆலயம் கட்டினார். இவர் அநேக நற்செய்தி பணிகளை செய்து வந்தார். இவர் உடல் நோய்வாய்ப்பட்டு மருந்து சிகிச்சை பெற்றார். இவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்தே விஷமாக மாறி தன்னுடைய 36வது வயதில் 1715ஆம் ஆண்டு காலமாகிவிட்டார். அவருடைய உடல் இவர் கட்டிய சவேரியார் ஆலயத்துக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய ஆலயத்துக்கு அநேக மக்கள் வந்து செல்கிறார்கள். இது ஒரு சிற்றாலயம் ஆகும். இந்த ஆலயத்துக்கு வந்து செல்கிறவர்கள் அநேக அற்புதங்களை பெறுகிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவருடைய கல்லறை புதுப்பிப்பதற்காக திறக்கப்பட்டது. அப்பொழுது நறுமணம் வீசியது. மதுரை மறைமாவட்ட பேராயர், சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் ஆகியோர் வருகை தந்து இதை சாட்சியாக பதிவு செய்து ரோமுக்கு அனுப்பியுள்ளார்கள். இதற்கு பின்பு இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற ஒரு பெண் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் வேதபோதகர் கல்லறையில் வாரந்தோறும் வந்து மன்றாடினாள். ஏறத்தாழ திருமணமாகி 20 ஆண்டுகள் கழித்து அந்த பெண் கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். வேதபோதகர் கல்லறையில் நடந்த ஒரு முக்கியமான அதிசயம் ஆகும். மேலும் இந்த ஆலயத்தில் ஞாயிறு தோறும் மிகவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் இங்கே வந்து தங்கி உணவு சமைத்து உண்டு திருப்பலி பார்த்து செல்கிறார்கள். மேலும் சிறிய விசேஷங்கள், காதுகுத்து, புதுநன்மை ஆகியவைகளும் இங்கு நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் பக்தர்கள் வருகை தந்து வேதபோதகர் கல்லறையில் மன்றாடி அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மதுரை வருவதற்கு வாய்ப்புள்ளோர், சிவகங்கை வருவதற்கு வாய்ப்புள்ளோர், மதுரைக்கு அருகே உள்ள திருப்புவனத்திற்கு முன்னால் உள்ள இந்த கழுகர்கடையில் அமைந்துள்ள வேதபோதகர் கல்லறைக்கு வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெறவும், அங்குள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் ஜெபித்து விட்டு செல்லவும். ஆமென்.